நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அடுத்து வருகின்ற 15 நாட்களில் நிச்சயம் உங்களுக்கான ஒரு சுப காரியத்தில் இருந்த தடை நீங்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 15 நாட்கள்ல உங்களுக்கான கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையும், இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் நிதி நிலைமை பொறுத்தவரை எப்படி இருக்குது, பணவரவுக்கு இனி பஞ்சம் இருக்காதா, பல்வேறு வகையான பொதுவான பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரங்களில் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு சில பரிகாரங்கள்லாம் முதல்ல நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க. நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருப்பதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவாற்றலும் சரிங்க, கணித திறனில் மேன்மையாக இருப்பீங்க. இயற்கையிலேயே பணம் சம்மந்தமான விடயங்களை யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு நிச்சயம் வரப்போகிறீங்க. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி நாயகனான புதன் பகவானுக்கு புதன்கிழமைகளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளை வணங்குவாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஷ ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதோ சிறப்பான பலனை தரும். இந்த மார்கழி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர நாளில் இணைந்து வருது. அதனால் சுப காரியத்தில் தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்கி தந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். அதே போல் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பலம் உண்டுங்க. அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்குங்க. சூரியனோ செவ்வாயோ 2ஆம் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் லக்னத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் நல்ல அமைப்பு இந்த நேரம் கிடையாது. வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். உறவுகளிடையே பிரிவுகள் ஏற்படலாம். அதே போல் மன சஞ்சலங்களோ கவலைகள் அதிகரிக்குங்க. பணிச்சுமை அதிகரிக்கும். உத்தியோகம் தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடுகள் செல்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் பாதியில் கடத்தர ஸ்தானத்தில் 7வது வீட்டில் சஞ்சரிப்பார். சுக்கிர பகவான் 6ஆம் வீடான நோய் கடன் எதிரிகள் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாயோ 9வது வீடான அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இது நன்மை அளித்திடுங்க. பொதுவாகவே இந்த 15 நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண வாழ்க்கையும் தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் பாதியில் எதிர்களை சமாளிப்பது, கடன்களை நிர்வகிப்பதுன்னு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது முக்கியமாக அமைந்திருக்குங்க. 2ஆம் பாதியில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதனால் நிதானம் தேவை. சளி செவ்வாய் நிலை அவ்வப்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துடுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரை அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயின் காரணமாக எதிர்பாராத நிதி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முதலீடு செய்த பணம் திரும்ப வருங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் காரணமாக மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாதத்தின் முதல் பாதியில் கடன்களை சமாளிக்கும் சக்தி அதிகரிக்கும். கடன்களை அடைக்க புதிய திட்டங்களையும் வகுப்பீங்க. அதே போல் தொழில் வேலை பொறுத்தவரை ராகு பகவானின் நிலை காரணமாக வேலையிடத்துல பணி அழுத்தம் ஏற்படலாம். இல்லைன்னா பணியில் திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் உங்கள் அறிவு கூர்மையும் பேச்சாற்றால் அனைத்தையும் சமாளித்து முடிப்பீங்க. சூரியனும் புதனின் சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு கூட்டாளிகளுடன் தொழில் சார்ந்த முடிவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எனவே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் கேது பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக படிப்பில் உங்களுக்கு சிறு தடைகளும் கவன சிதறல்களும் ஏற்படலாம். மாதத்தின் முதல் பாதி நல்ல பலனை கொடுக்குங்க.
உங்கள் புத்திசாலித்தனம் இனி அதிகரிக்கும். குழுவாக படிப்பதை தவிர்த்து தனிப்பட்ட படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் தோல் அலர்ஜி சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. செவ்வாயின் பார்வை காரணமாக மூட்டுக்களை வலி முழங்கால் வலிகள் ஏற்படலாம். நீண்ட நாள் நோய் இருந்தால் அதிக கவனத்தோடு இருங்க. உடற்பயிற்சி தியானம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. மேலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஈகோ மோதல்கள் வருவதற்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எனவே பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள் பேசும்போது மரியாதையோடு பேசுவது நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய நட்புகளை உருவாக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரனுடைய சஞ்சார பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக முடிய உதவும். காரியங்களை தாமதம் உண்டாகலாம். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. பணவரத்து தாமதப்படலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும். கவனத்தோடு படிப்பது நல்லது. எந்த வேலையிலும் முழு கவனத்தோடு இருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் எதிர்மறையாக நடக்கலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் கூட இருந்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த நேரத்தில் நடந்து முடியுங்க. மேலும் பழகும் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதோ வேண்டாமே என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி விடுவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி வரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமண சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் உண்டு. யாருக்கு வாக்கு கொடுக்கும் முன்னாடி நீங்கள் இந்த நேரத்தில் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மேலும் சனி இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுடைய 10வது வீட்டில் பயிற்சியாவதால் வேலையில் விடாமுயற்சி தேவைப்படும். மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 7வது வீட்டில் இருப்பாங்க. குருவின் வக்ர செவ்வாக்கில் கீழ் வணிகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். கூட்டாளிகளுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களோட அடிக்கடி ஏற்படக்கூடிய மோதல்கள் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். உறவுகளுக்கு சேதத்தை விளைவிக்கும். இதனால் உங்கள் வணிகத்தை பாதிக்குங்க. ராகு 9வது வீட்டில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறாருன்னா நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள அதிக பிரச்சனைகள் வரலாம். உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு உங்கள் துணைக்கு தொந்தரவாக இருக்கலாம். குடும்ப சூழல் நிலையற்றதாக தொந்தரவும் தரும் விதத்தில் அமையும். உங்கள் துணையோடு உங்கள் உறவை காப்பாற்ற முயற்சிக்கணும். இருந்தாலும் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு சில சிறிய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. சவால்களை எதிர்கொண்ட பிறகு மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பை பெறலாம். உங்கள் அன்றாட வழக்கத்தில் உணவு பழக்கத்திலும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஒழுக்கமின்மை உங்கள் உணவை புறக்கணித்தல் அதிகமாக சாப்பிடுவது உடல்நல பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். மேலும் உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் நெருப்பு உறுப்பு அதிகரிப்பதால் பித்தம் தொடர்பான பிரச்சனைகளோ உடல் வாயங்கள் ஏற்படலாம். தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ர நாமத்தையோ சோஸ்திரத்தையும் தினமும் பாராயணம் செய்து வருவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்களுக்கான கடின உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு. சில சவால்களும் புதிய வாய்ப்புகளும் வரலாம். நிதி விஷயங்களில் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் மாத இறுதியில் முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மிதமான பலன்கள் உண்டு. உறவுகளில் மிதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். பொறுமையாக இருங்க. மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் உங்கள் 8ஆம் வீட்டில் அமர போகிறாங்க. சனி பகவான் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த நாட்களாக அமைய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர் வகையில் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள். அவங்களும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
சில நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால் ஓ முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.